Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மைதா பூரியும் நாட்டுக்கோழி குழம்பும் சேர்த்து சூப்பர் காம்பினேஷன்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இந்த மைதா பூரி வந்து கோதுமை பூரியை விட சூப்பரா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பும் மைதா பூரியும் சேர்த்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைதா எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. மைதா பூரியாக இருந்தாலும் சரி, கோதுமை பூரியாக இருந்தாலும் சரி, ரவை சேர்த்து செய்யும்போது எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது. இப்போ இதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பூரியும் சூப்பராக நல்லா உப்பி வரும், சாஃப்டாக இருக்கும். நெய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சுடுதண்ணி, லைட்டாக வெதுவெதுப்பான சுடுதண்ணி தான் சேர்த்து நான் பிசைய போகிறேன். அப்போ வந்து நல்லா பூரி வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நிறைய எடுத்ததுமே தண்ணி நிறைய சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா இறுக்கமாக பிடிச்சி பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம லூஸாக தளர்வாக இருந்துச்சுன்னா மாவு வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/2 hour அப்படியே வந்து ஊறட்டும். அது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் நம்மளுக்கு வந்து பூரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பூரி மாவு பிசைஞ்சு வச்சு அதை ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கினேன். அது கூடவே வந்து 2 வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இது கூடவே ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே. இப்போ இதுக்கு மசாலா வந்து வதங்குறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு. இந்த டைமில் வந்து நான் நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டுங்க. வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். நான் வந்து என்னோடய ஸ்டைலில் தான் நான் இந்த குழம்பு செய்வேன். நான் வந்து எப்போவுமே தக்காளியை அரைச்சி தான் சேர்ப்பேன். நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 2 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்ச தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு 1 kg எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிடலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா சிம்மிலே வச்சு வதக்க விடலாம். இது கூடவே மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் மிதமான தீயில வச்சுருந்தேன் மஞ்சள் சேர்த்து. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே நம்ம வதங்கட்டும். மசாலா எல்லாமே நம்ம சிக்கனுக்குள்ளே இறங்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம சூப்பராக தண்ணி விட்டு வந்திருக்கு. நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழின்றதுனால சட்டு நம்மளுக்கு வேகாது. ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ அந்தளவுக்கு தண்ணி நம்ம வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து நான் விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து குக்கர் மூடியாச்சு. இது ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம பூரி வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம தேவையான நல்ல சைஸுக்கு எடுத்துகிட்டு நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மணக்கட்டையில் வந்து மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுப்போம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சமாக மணையில் மாவு மறுபடியும் சேர்த்துட்டு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக நம்ம தேய்ச்சிப்போம். ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். மீடியமாக அழகாக சின்னதாக தேய்ச்சிப்போனா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு சைஸ்க்கு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், நமக்கு போட்டதுமே நல்லா உப்பி வருது பாருங்கள், சூப்பராக. நம்ம கொஞ்சம் இறுக்கமாக தான் நம்ம பிசையணும். மாவு வந்து டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெயும் குடிக்காது, நல்லா உப்பியும் வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி 2 சைடும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே டக்குன்னு வெந்துடும் நமக்கு மைதான்றதுனால. இப்போ இது எடுத்துருவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த பொரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா பொரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சைட் பை சைட். அதுக்குள்ளே வந்து நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. நான் வந்து ஒரு 6 விசில் வச்சேன் நாட்டுக்கோழின்றதுனால. இதெல்லாம் வந்து எங்கள் சைடு வந்து நல்லா ஒரிஜினல் நாட்டுக்கோழியே கிடைக்கும். அதனால் வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து தக்காளி வந்து 2 தேங்காய், தக்காளி, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்போட தேங்காய் ஊற்றினா தான் நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்மளுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லை தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேணாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே வந்து கொத்தமல்லியும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க வைக்கிறது வந்து நல்லா பெரிய தீ வச்சு கொதிக்க வைக்க வேணாம். கொஞ்சம் சிம்மில் மிதமான தீயில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சோம்னாவே போதும். அப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு. இப்போ இது வேறு பவுலில் நான் மாற்ற போகிறேன். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பும் மைதாப்பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து இது தாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி டைம் கிடைச்சா கண்டிப்பாக மைதாப்பூரியும் நாட்டுக்கோழி குழம்பும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ. நிக்கில் என்ன பாரு, சூப்பரா இருக்கு.